துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அப்படிங்கிறது குளிகை நேரத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான். இந்த ஒரு பதிவை நம்மளுடைய நேயர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கவும் நம்ம இந்த பதிவை வெளியிடுறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அதன்படி குளிகை நேரத்தில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக நம்ம எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செயல்களையும் தொடங்குறதுக்கு முன்னாடி நல்ல நேரமும் காலமும் பார்த்துட்டு தான் நம்ம அந்த செயலை தொடங்குவோம். இது நம்மளுடைய வழக்கம். அப்படி பார்க்கும் பொழுது ராகு காலம் யமகண்டங்களை தவிர்த்துட்டு தான் நம்ம நல்ல நேரம் அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த வகையில் ராகு காலம் யமகண்டம் கூட சில வழிபாட்டு முறைகளுக்கு உகந்ததாக தான் இருந்துகிட்ருக்கு. அதன்படி நம்ம காளி தேவியினுடைய வழிபாடு, துர்க்கை அம்மனுடைய வழிபாடு, பிரத்யங்கரா தேவியினுடைய வழிபாடு, இந்த மாதிரியான உக்ர தெய்வங்களுக்கு உண்டான வழிபாட்டு முறைகளை ராகு காலத்தில் நம்ம செய்யலாம். அதனால் தவறு எதுவும் கிடையாது. அதே போலவே குளிகை நேரம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணுமா அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். குளிகை நேரம் எந்த தன்மை உடையது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அந்த குளிகை நேரம் அப்படிங்கிறத எந்த விஷயங்களுக்கு நம்ம செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்த முடியும். அந்த வகையில் குளிகை நேரத்தை அசுப காரியங்களுக்கு கட்டாயமாக தவிர்த்து கொள்ளணும். சுபகாரியங்களில் சில விஷயங்களுக்கு தவிர்த்துட்டு இந்த குளிகை காலம் எந்த தன்மையுடையது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த குளிகை நேரம் அப்படிங்கிறது ஒரு செயலை மீண்டும் மீண்டும் நம்மளை செய்ய வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துகிட்ருக்கு. அப்போ மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்றம் தரக்கூடிய அனைத்து சுபகாரியங்களையும் அதற்கான செயல்களையும் நம்ம இந்த குளிகை காலத்தில் நம்ம செய்யலாம். நம்ம தவிர்க்க முடியாமல் செய்கிற சில சங்கடமான விஷயங்களை நம்ம தவிர்த்து கொள்வது இந்த குளிகை நேரத்தில் அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்ததாக இருந்துகிட்ருக்கும். அதன்படி உதாரணத்தோட நம்ம இந்த குளிகை காலத்தை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உதாரணமாக நம்ம ஒரு உயிர் உடலை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய, அதாவது ஈமச்சடங்குகள், உடலை நம்ம வீட்டிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஈமச்சடங்குல ஆரம்பித்து அந்த உடலை தகனம் செய்யும் வரைக்கும் இந்த மாதிரியான தர்ப்பண காரியங்கள் அனைத்தையுமே நம்ம குளிகை காலத்தில் தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய முதல் விஷயம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு அவசர தேவைக்காகவோ அல்லது சுப நிகழ்ச்சிகளுக்காகவோ நம்ம கடன் வாங்குறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்குது. இந்த கடன் வாங்குறது அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் யாராலும் தவிர்க்க முடியாது. ஆனால் எந்த மாதிரியான நேரத்தில் வாங்கலாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத கட்டாயமாக நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த குளிகை நேரத்தில் தப்பி தவறி கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கடன் வாங்கிறது அப்படிங்கிற அந்த விஷயத்தை கட்டாயமாக குளிகை நேரத்தில் தவிர்த்துடணும். அதே போல் ஏதோ ஒரு சூழலுக்காகவோ இல்லை அவசர தேவைக்காகவோ ஒரு சுபகாரியத்துக்காகவோ நம்ம வீட்டில் இருக்கிற நகையை கொண்டு போய் நம்ம அடகு வைக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்குது. அதன்படி பார்க்கும் பொழுது அந்த நகை தப்பி தவறி குளிகை நேரத்தில் அடகுக்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த நகையை அவ்வளவு சீக்கிரமாக நம்மளால் எடுக்கவே முடியாது. அப்போ நம்ம இந்த குளிகை நேரம் அப்படிங்கிறத அந்த நகையை அடகு வைக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கும் நம்ம கட்டாயமாக தவிர்த்து கொள்ளணும். அதே போல் வீடு காலி பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது வாடகை வீட்டில் இருக்கிற ஒரு நபர் வீடு காலி பண்ணிட்டு போயிட்டு அடுத்த வீடு பார்க்கும் பொழுதோ அல்லது வீடு காலி பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போகும் பொழுதோ நம்ம இந்த குளிகை நேரத்தில் அப்படிங்கிறத வீடு காலி பண்ணிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக மீண்டும் ஏதோ ஒரு காரணத்துக்காக வீடு மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையை அந்த குளிகை நேரம் நமக்கு ஏற்படுத்திடுது. அதனால் இந்த வீடு காலி பண்ணணும் அப்படிங்கிறத கூட அந்த குளிகை நேரத்தில் நம்ம தவிர்த்துறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. இதெல்லாம் நம்ம தவிர்க்கக்கூடிய விஷயங்கள், அதாவது அசுப காரியங்களுக்காக நம்ம தவிர்க்கக்கூடிய விஷயங்கள். சுபகாரியத்தில் கூட ஒரு சில விஷயங்களை நம்ம தவிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ திருமணம் அப்படிங்கிறத கட்டாயமாக இந்த குளிகை நேரத்தில் தவிர்த்துடணும். அதாவது முகூர்த்தம் பார்த்து நம்ம பண்ணுறோம், முடிவு பண்ணி அந்த திருமணம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப கட்டாயமாக அந்த குளிகை நேரத்தை தவிர்த்துடுவாங்க. தவிர்க்க முடியாத ஏதாவது ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா அந்த திருமணத்தை கூட அந்த குளிகை நேரத்தில் தவிர்த்துட்டு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு கல்யாணம் பண்ணதுக்கே நம்ம வழி தெரியாமல் முழிச்சிட்ருக்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த திருமணம் அப்படிங்கிறத நம்ம மறுபடி பண்ணுற வழக்கம் நம்மக்கிட்ட கிடையாது. ஏதோ தவிர்க்க முடியாத ஒரு சூழல் காரணமாக மறுமணம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். அந்த வகையில் திருமணம் அப்படிங்கிற அந்த சுபகாரியத்தை கூட குளிகை நேரத்தில் தவிர்த்துட்டு பண்ணுறது அப்படிங்கிறது தான் ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும். இப்போ எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம குளிகை நேரத்தை
தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். எந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் குளிகை நேரத்தை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஒரு கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கான நபர்கிட்ட அந்த பணத்தை திருப்பி கொடுக்கும் பொழுதோ இல்லை அந்த நபருக்கான பணத்தை வந்து நம்ம எடுத்து சேமித்து வைக்கும் பொழுதோ இந்த குளிகை நேரத்தில் நம்ம வந்து பண்ணலாம். அதே மாதிரி நம்மளுடைய வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான சேமிப்பு பழக்கத்தையோ இல்லை உண்டியல் வாங்கி சேமிக்கிறதையோ இந்த குளிகை நேரம் அப்படிங்கிறதுல நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரியான கடனை திருப்பி கொடுக்குற வழக்கம் அல்லது வந்து நம்ம சேமிக்கிற வழக்கத்தை வந்து இந்த குளிகை நேரத்தில் வந்து நம்ம கட்டாயமாக தொடங்கலாம். அதனால் மறுபடி அந்த செயல் வந்து தொடரும். அதே போல் நம்ம நகை வாங்க போகிறோம், ஒரு வண்டி வாங்க போகிறோம், ஏதோ ஒரு பொருள் வந்து வீட்டுக்கு வாங்க போகிறோம், அது ஒரு நல்ல பொருளாக இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த மாதிரியான விஷயத்திற்கு எல்லாமே நம்ம வந்து இந்த குளிகை நேரத்தை கட்டாயமாக பயன்படுத்தலாம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் மறுபடி நம்ம வந்து பார்த்து ரசித்து மகிழ்ச்சியாக நம்ம வந்து விரும்பக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு இருக்கும். அதாவது இப்போ பிறந்தநாள் விழா கொண்டாடுறது, திருமண நாள் விழா கொண்டாடுறது, சில சுப நிகழ்ச்சிகளை எல்லாம் வந்து நம்ம கொண்டாடுறது, இந்த மாதிரி நம்ம மறுபடி ரசிக்கக்கூடிய நம்மளுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய அனைத்து விஷயங்களுமே வந்து நம்ம இந்த குளிகை நேரம் அப்படிங்கிறதுல நம்ம கட்டாயமாக பயன்படுத்தலாம். இப்போ இந்த குளிகை நேரம் அப்படிங்கிறத எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம், பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்குறோம். இதன் மூலமாக கட்டாயமாக ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்களோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல பதிவுகளோடு நம்ம சந்திக்கலாம். ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே ஒருவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி, வணக்கம்.